மேஷம், இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமான நாள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப காரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். ரிஷபம், இன்று நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்ய இது உகந்த நேரமல்ல. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட பணத்தட்டுப்பாடு நீங்கும். மிதுனம், புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு பலம் தரும். உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்பிற்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி இலைகளை சமர்ப்பிக்கவும். கடகம், மனத்தெளிவுடன் செயல்பட்டு சிக்கலான காரியங்களை சுலபமாக முடிப்பீர்கள். தாயார் வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வெளிவட்டாரத்தில் புகழ் உயரும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு முருகப் பெருமானுக்கு விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் வாசிக்கவும். சிம்மம், உத்தியோகத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். அரசாங்க ரீதியான உதவிகள் எளிதில் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும். கன்னி, வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். நிலுவையில் இருந்த சொத்து தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட தடைகள் விலகும். துலாம், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபமேற்றி வழிபட நன்மைகள் பெருகும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சகோதரர்களுடன் இருந்த மனசாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். தகவல் தொடர்பு மூலம் நல்ல செய்தி வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட பயம் நீங்கும். தனுசு, பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயண முயற்சிகள் கைகூடும். உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானை நினைத்து மஞ்சள் நிற ஆடை அல்லது இனிப்பு தானம் செய்வது சிறப்பு. மகரம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கடின உழைப்பால் இலக்குகளை அடைவீர்கள். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. பழைய முதலீடுகள் இப்போது பலன் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட கஷ்டங்கள் குறையும். கும்பம், லாபகரமான நாள். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களின் நிர்வாகத்திறன் மேலோங்கும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர எதிர்ப்புகள் காணாமல் போகும். மீனம்,
உங்கள் ராசிக்கு நாளை மிகவும் யோகமான நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மன நிம்மதி கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாவிஷ்ணுவை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.